ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை வேக வைக்கிறது வந்து ஒரு வீடியோவை போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி போடுறேன். அதாவது முட்டை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா உடஞ்சி செதறிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு ஐடியா சொல்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நம்ம வைக்கும்போது தண்ணி ஊற்றி சில பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணியை வந்து நம்ம கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டியில் இந்த மாதிரி முட்டையை நம்ம வந்து ஒரு கரண்டியில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அதில் வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் போட்டுருங்க. இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுருங்க. இப்போ அடுப்பு சிம்மில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் போதும், 15 மினிட்ஸ் போதும். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த முட்டையை வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு ஒரு பச்சை தண்ணியில் வந்து நம்ம வெறும் தண்ணியில் ப்ளெயின் வாட்டரில் இதை கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கலாம், ஆறுற வரைக்கும். இப்போ இது ப்ளெயின் வாட்ரு, இதுக்குள்ளே நான் போட்டு வச்சிடுறேன். இது கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த தோலை எடுத்துருங்க. இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பெரிய சைடு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த சைடு உடைக்கணும். இப்போ இது சூடாக இருக்குது. இந்த பெரிய சைடு நம்ம உடச்சி எடுத்தோம்னா தோல் ஒன்று கூட இல்லாமல் அப்படியே வந்துடும். கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உடச்சி காட்டுறேன். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் உடச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பீஸ் கூட போகாமல் நல்லா வலுவலுன்னு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.